Hello everyone, this is Dr. Anusha doing my intern at Krishna Naturopathy and Yoga Medical College and Hospital, Trichy. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீம் பாத், அதாவது நீராவி குளியல். நார்மலாக ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது. அது என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளே இருக்க உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸில் அது எல்லாமே வந்து ஸ்கின்ல தெரியும். நம்ம தோல் தான் வந்து நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை இருக்க பொருட்களை வெளியே ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இப்போ நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு, அதாவது டாக்ஸின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வேர்வை மூலயமா வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ஸ்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு முக்கியமான லேயர் இருக்கு, எபிடர்மிஸ், டெர்மிஸ். இந்த எபிடர்மிஸ்ன்றது தான் மேலே இருக்க லேயர், டெர்மிஸ்ன்றது டீப்பர் லேயர். இந்த டெர்மிஸ்ல தான் பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். எபிடர்மிஸ்ல பெருசாக பிளட் வெசல்ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸோ இருக்காது. ஸோ இந்த எபிடர்மிஸ் லேயர்ல வரது தான் வந்து ஆக்னே, பிம்பிள்ஸ், இந்த சாதாரண விஷயம். இன்னும் சீரியஸான ஸ்கின் கண்டிஷன்ஸான சோரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், இது எல்லாமே டெர்மிஸ் ரீஜன்ல தான் வருது. இது எல்லாமே நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதோட வெளிப்பாடாக தான் எவ்வளவு தெரிய போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டீம் பாத் நீராவி குளியல் எடுக்கிறது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளோட பெரிஃபரல் சர்க்குலேஷன் அதிகமாகி ஸ்கின்னுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. நார்மலாக ஸ்டீம் பாத்ன்றது ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கலாம், மெடிக்கேட்டட் ஸ்டீம் பாத், இன்னொன்று நார்மல் ஸ்டீம் பாத். மெடிக்கேட்டட் ஸ்டீம் பாத் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் கண்டிஷன்ஸ் பொறுத்து. என்ன மாதிரி இலை நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நொச்சி இலை, வேப்ப இலை, மஞ்சள், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஸ்டீம் பாத்தில் யூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம்னால அவங்களுக்கு சோரியாசிஸோ எக்ஸிமாவோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்டீம் பாத்ன்றது நார்மலாக நம்ம ஆவி பிடிக்கிற மாதிரி. அது யாருன்னா நார்மலாக உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபேட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ராப்பர் டயட்டோட சேர்ந்து ஸ்டீம் பாத் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி பெயின் இருக்குது, பாடி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுமே இந்த ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து நைட்டு தூக்கம் வரல, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஸ்டீம் பாத்ன்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த நீராவி குளியல் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக முந்தைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆவி பிடிப்போம்ல. அதே மாதிரி தான் ஆவி பிடிக்கிறதுன்றது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறது, அது ஃபேஷியல் ஸ்டீம். இந்த ஸ்டீம் பாத்ன்றதுல நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆவி ஸ்டீம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பட போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டீம் பாத் எடுத்துக்க போகிறவங்க என்ன பண்ணணும்னா, 2லேருந்து 3 கிளாஸ் ஆஃப் தண்ணி வந்து கண்டிப்பாக அவங்க வந்து குடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு மினிமலான ட்ரெஸ் தான் வந்து அவங்க போட்டுக்கணும். மினிமலான ட்ரெஸ் போட்டால் தான் அவங்க பாடி ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டீம் கரெக்டாக வந்து பரவறதுக்கு ஹெல்ப் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க தலையில் ஒரு கோல்டு கம்ப்ரஸ், அதாவது ஈர துணி வைக்கணும். அது வந்து பிளட் சர்க்குலேஷன், ஸ்டீம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் அதிகமாகும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த மயக்கம் எதுவும் வரக்கூடாது, டிசீனஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோல்டு கம்ப்ரஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கேபின் மாதிரி இருக்கும், அந்த கேபினில் போய் அவங்க உட்காந்துட்டு டியூரேஷன் ஒவ்வொருத்தவங்களோட கண்டிஷனை பொறுத்து 15 to 20 minutes வரைக்குமே அந்த அவங்க ஸ்கின் கண்டிஷனை பொறுத்தோ இல்லை அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்தோ அவங்க 15 to 20 minutes வரைக்குமே அந்த ஸ்டீம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா மாதிரி கண்டிஷன்ஸுக்குமே. இந்த ஸ்டீம் பாத் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes இல்லை ஒரு செகண்ட்ஸ் கணக்குலையுமே கோல்டான ஷவர், அதாவது சில் தண்ணியில் வந்து நம்ம குளிக்கணும். மோஸ்ட்டாக கெமிக்கல்ஸோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணாமல் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ஸ்வெட், வேர்வையாக நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து கோல்டு ஷவர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஸ்டீம் பாத்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க, ரீசெண்டாக அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ரீசெண்டாக அப்படின்னு இருக்கவங்களாம் எடுத்துக்கூடாது. ஓப்பன் வூண்ட்ஸ், திறந்த மாதிரியான காயங்கள் இருக்குது அப்படின்றவங்களும் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஸ்டீம் பாத்னா என்ன, அதாவது நீராவி குளியல்லாம் என்ன, யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.